ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த வாரம் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடிய நிலையில் தொங்கு பாலத்திற்கு செல்லக்கூடிய நடைபாதை தடுப்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் நரசிம்மகுமார். நரசிம்மகுமார், வணக்கம். இங்க சேதமடைஞ்ச பகுதிகளை சீரமைப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? தண்ணீர் வரத்து தற்போது எந்த அளவில் இருக்கிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து கர்நாடக அணைகளான கபினி மற்றும் KRS அணைகள் முழு கொள்ளளவை எட்ட உள்ளன. இதன் காரணமாக அந்த அணைகளுக்கு வருகின்ற உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கடந்த 18 முதல் 21 நாட்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில். இந்நிலையில் இந்த மாதம் 1ஆம் தேதி 2,10,000 முதல் 2,20,000 கனஅடி வரை நீர்வரத்து உயர்ந்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கினால் கரையோர பகுதியில் உள்ள வீடுகளுக்கும் விவசாய நிலங்களுக்கும் தண்ணீர் சூழ்ந்தது. இந்நிலையில் அப்போது வரப்பட்ட அந்த காட்டு வெள்ளமானது நடைபாதை பகுதி மற்றும் இரும்பு பாலம், தொங்கு பாலம் பகுதிக்கு செல்லக்கூடிய பாலம் ஆகிய பகுதிகளில் உள்ள தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சென்றுள்ளது. அதாவது ராட்சத மரங்கள் எல்லாம் அடித்து வரப்பட்டதால் அந்த ராட்சத மரங்கள் நடைபாதை பகுதியில் உள்ள தடுப்பு கம்பிகளில் மோதி தடுப்பு கம்பிகளையும் உடைத்து எடுத்து சென்றுள்ளது. இப்போது தண்ணீர் குறைந்ததன் காரணமாக இன்று சென்று பார்க்கும் பொழுது தொங்கு பாலத்திற்கு செல்லக்கூடிய இரும்பால் ஆன நடைபாதை மற்றும் தொங்கு பாலத்திற்கு ஏறக்கூடிய இரும்பு படிக்கட்டு ஆகியவைகள் முழுவதுமாக ஆற்றில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொங்கு பாலத்திற்கு ஏற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகளுக்கும் ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாகவும் மேலும் அடுத்தடுத்த நாட்களில் நீர்வரத்து ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் என்பது காரணத்தாலும் எவ்வித பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. மீண்டும் தண்ணீர் வரத்து குறைந்த பின்னடியே அதன் பணிகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நரசிம்மகுமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.